வணக்கம் எல்லாரும், இது கிரிக் வாட்ச் டெய்லி இன்னொரு எபிசோட் ஆஃப் ஐபிஎல் டிஸ்கஷன்ஸ். ஆக்ஷன்ஸ் வந்து அரவுண்ட் த கார்னர் தான். இன்னும் ஒரு வாரத்தில் ஆக்ஷன் நடக்க போகுது. அடுத்த சண்டேக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன டீம்ஸ் எப்படி இருக்குது பார்க்க போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீக்கெண்ட் நிறைய பேர் எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட் கொடுக்க போகிறீங்க. நாங்களும் அந்த லைனில் தான் வந்து கொடுத்து இன்றைக்கி செட்டில் ஆகிருக்கோம். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும். நல்லா பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதான் லாஸ்ட் வீக் அண்ட் இதுக்கப்புறம் நிறைய எம்பிஏ என்ட்ரன்ஸஸ் வரும். நல்லா பண்ணுங்கள். அண்ட் ஒரு இதாக பார்க்காதீங்க, அதை ஒரு லைஃப் அண்ட் டெத் சுச்சுவேஷனாக பார்க்காதீங்க. எம்எஸ் தோனி எப்படி சொல்வாரோ, உங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே அன்னைக்கு ஜஸ்ட் டூ வாட் யூ ஆல்வேஸ் டூ. எதையும் மாற்றி எதையும் எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டாம் அன்றைக்கி. ஸோ தட் அவுட் ஆஃப் த வே. நிறைய பேர் மாக் ஆக்ஷன்ஸ் போட்டுருக்காங்க. எங்களுக்கு இந்த ரிசோர்ஸஸ் கிடையாது மாக் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக யோசிச்சுட்டு இருந்தோம் எப்படி பண்ணலாம், என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேயாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ரியாக்ஷன் வீடியோ பண்ணலாம்னு நினச்சோம். அஸ்வின் சாரும் சிக்கா யூடியூப் சேனலில் போடுறது. ஆனால் அங்கேருந்து கொஞ்சம் காப்பிரைட் இஷ்யூ வரும்னு போட்டுருந்துச்சோன்னா அதை பண்ணல. ஸோ இப்போ செட்டாக போய் மார்க்கி பிளேயர்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் விக்கெட் கீப் நம்ம பேட்டர்ஸ் பார்ப்போம், ஸ்பின்னர்ஸ் பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி பார்த்துட்டு இதில் வந்து யார் எங்கே போக போகிறாங்கன்னு கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு தெரியல, அது நீங்கள் தான் சொல்லணும். எத்தனை பேர் வீடியோ பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, பிடிக்கலையா இல்லையான்னு. ஸோ அதுபடி தான் போக வேண்டியிருக்கோம். ஸோ எனிவே தேட் அவுட் ஆஃப் த வே. இப்போ வந்து மார்க்கி செட் ஆஃப் பிளேயர்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கி செட் ஆஃப் பிளேயர் வந்து ஜாஸ் பட்லர். இப்போ ஜாஸ் பட்லர் வந்து ஏன் இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கி பிளேயர் நாங்கள் யோசிக்கிறோம், ஏன் அவரை வச்சு ஆரம்பிக்கிறோன்னா, நிறைய டீம்ஸுக்கு கேப்டன் தேவை. எந்த டீம்ஸுக்கு கேப்டன் தேவைன்னு சொன்னீங்கன்னா, ஒரு கேகேஆர், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ். லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ்க்கு நிக்கலஸ் பூரன் கேப்டனாக இருக்காருன்னு அஃபிஷியலாக சொல்லதான் நினைக்கிறேன். ஆனால் ஐர்வார் தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 4 டீமுக்கு கேப்டன் தேவைன்னு நினைக்கிறேன். நான் குஜராத்துக்கு இருக்கார், சிஎஸ்கேக்கு இருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் கேப்டன் இருக்காங்க, ராஜஸ்தான் கேப்டன் இருக்காங்க. ஸோ 4 டீம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிடிக்கு இருக்காங்க, 5 டீம் ஆயிடுச்சு. அண்ட் லக்னோக்கு இருக்காங்க, 6 டீம் ஆயிடுச்சு. ஸோ 4 டீமுக்கு கேப்டன் தேவை. அண்ட் பட்லர் வந்து ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் வேறு, அண்ட் எக்ஸலண்ட் பேட்டர் வேறு, கொஞ்சம் காமான கேப்டன். கேப்டன் இங்கிலாந்து வெரி வெரி வெல். ஸோ அது வந்து நம்ம இது பண்ணவே வேண்டாம். எனது அவரோட க்ரெடென்ஷியல்ஸையும் அவரோட ஸ்கில்லையும் நம்ம வந்து யோசித்து கூட பார்க்க வேண்டாம், அது எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு. ஸோ பட்லர் வந்து ஒரு எனக்கு என்ன தோணுதுன்னா, மினிமம் ஒரு 10 to 13 crores போவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பிரேக் அவுட் சீசன் இருந்துச்சு, 853 run சீசன். அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹீஸ் பின் ஹேவிங் அமேசிங் சீசன்ஸ். அமேசிங் சொல்ல முடியாது, கன்சிஸ்டன்ட் சீசன்ஸ்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுதான் கரெக்ட் வேர்டாக இருக்கும். அண்ட் அவருக்கு வந்து இந்த கேப்டன்சியோட ஸ்கில் வேறு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்கிறதுனால இன்டர்நேஷ்னல் லெவலில் கேப்டன் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஆப்ஷனில் பார்த்துக்கோங்க. அவர் இருப்பார், மார்க்ரம் இருப்பார், ஃபேஃப் டூப்ளசி இருப்பார். அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸில் அஃப்கோர்ஸ் ராமன் பவல், ஒரு ஷாய் ஹோப்பெல்லாம் இருக்காங்க. அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் வருவாங்க ஆப்ஷனில், அவங்களை இன்க்ளூட் பண்ண வேண்டாம். ஸோ ஆனால் T20 மேக்ஸிமம் அண்ட் ரிச்சஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஜாஸ் பட்லருக்கு தான். ஸோ நிச்சயமாலே அவர் வந்து ஒரு ஹை ப்ரைஸ் போர் 10 to 12 crores. எனக்கு என்ன எப்படி தோணுதுன்னா, ஒரு கேகேஆர் வந்து ஒரு குட் ஃபிட்டாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆர் டெல்லி கேபிட்டல்ஸ். ஆர்சிபிக்கு வந்து ஏன் போக மாட்டாங்கன்னா, பட்லரும் கோலியும் வந்து அக்ரி பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு கோலி தான் அங்கே அல்ஃபா, நான் தான் இங்கே கிங், ஐ எம் த பிக்கஸ்ட் மேன் இந்த ரூம் மாதிரி அந்த ப்ரெசன்ஸ் வேணும் அவருக்கு. அண்ட் ஃபேஃபுக்கு என்னன்னா அது ஓகே, ஹீஸ் ஓகே பீங் நம்பர் 2. ஆனால் பட்லர் வந்து அவர் ப்ரைமில் இருக்கார், அவர் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஈகோ பேட்டில் வந்து எனக்கு சரி வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆர்சிபி போக மாட்டாங்க எனக்கு தோணுது. அப்படி போனாலும் அவரை கேப்டனாக போட மாட்டாங்க எனக்கு தோணுது, ரைட்? ஸோ பிட்வீன் டெல்லி அண்ட் கேகேஆர் யாராவது ஒருத்தர் எடுத்துருவாங்க. பஞ்சாப் ஏன் போக மாட்டாங்கன்னா, ரிக்கி பாண்டிங்கும் அந்த இங்கிலாந்து கேப்டன்சியும் ஒத்து போகாது நிச்சயமாலே. அவர் எடுக்க மாட்டார்.
அண்ட் அதுக்கப்புறம் வேறு எந்த டீம் ஒரு ஆப்ஷன் இருக்குது, 3 ஆயிடுச்சுல்ல. ஸோ கேகேஆர் அண்ட் டெல்லி வில் பி த 2 teams will be going for ஜாஸ் பட்லர். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிஷப் பந்த் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பையாக இருப்பார் இந்த ஐபிஎல் ஆப்ஷனில் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, அவர் T20 நம்பர் நிறைய பேர் சொல்லுவீங்க, அவ்வளோ கிரேட் கிடையாதுன்னா அவர் வந்து ஹேஸ் நாட் பின் ஃபினாமினல். நினைக்கிறேன் ஒரு 150 பக்கம் ஸ்ட்ரைக் ரேட் இருக்குன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் an ஆவரேஜ் ஆஃப் 30 something ஐபிஎல்ல இருக்குது. T20 இன்டர்நேஷ்னல்ஸ் நல்லா பண்ணவே இல்லை அவர். ஆனால் வந்து ஒரு பிரேக் அவுட் சீசன் எப்போ நினைக்கிறேன் 2018 நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு செம சீசன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்மியாயிட்டு அந்த இருக்க ஒரு அப்புறம் கோவிட் இருந்துச்சு, அப்புறம் இன்ஜுரி இருந்துச்சு அவருக்கு. ஸோ தெரியல அவருக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஐபிஎல் சீசனும். லாஸ்ட் இயர் ஒரு அளவுக்கு ஒரு அபவ் ஆவரேஜ் சீசன் தான் இருந்துச்சு. ஆனால் நினைக்கிறேன் ரிஷப் பந்த்க்கு இப்போ ஒரு நம்பர் 3 பொசிஷன் தேவை. அண்ட் அவர் கேப்டன்சி அவருக்கு தேவை. அண்ட் அவர் மிச்ச மாதிரி ஒரு 20 crores மேலே போவார்னு நான் நினைக்கிறேன். அந்த பிராண்ட் வேல்யூவில் இருக்க அவருக்கு, அந்த ப்ரெசன்ஸ் வேறு இருக்குது. ஒரு இந்தியன் டெஸ்ட் டீமில் ஒரு ஃபியூச்சர் ஸ்டாராக இருக்க போகிறாரு. T20 டீமில் அவரோட பொசிஷன் வந்து இப்போ இருக்குது, எவ்வளோ நாள் இருக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா ஆஃப்டர் இப்போ நடந்த அந்த இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சீசன் நிறைய பேர் பேசுகிறாங்க, சஞ்சு சாம்சன் தான் ஃபியூச்சர். அதெல்லாம் எப்போவுமே எவனா அடிச்சுட்டு தான் இருப்பார். ருத்துராஜ் கைக்வாட் ஜிம்பாப்வேல அடித்தார், அப்புறம் ஆஸ்திரேலியா கூட செஞ்சுரி அடித்தார். அதை பற்றி யாரும் பேசவே இல்லை. ஆனால் அப்படி தான் பிஆர் மிஷின் வந்து இந்த கண்ட்ரியில் இந்த கிரிக்கெட்டிங் இதெல்லாம் அப்படி தான். ஸோ எனிவே ரிஷப் பந்த் வந்து ஸ்ட்ராங்லி வில் ஐதர் பி பிட்வீன் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப். ஒரு ஐ திங்க் ஆர்சிபிக்கு வந்து 91 crores 87 crores எவ்வளவோ இருக்குது. பஞ்சாபுக்கு வந்து ஒரு 110 crores இருக்குது. அவங்க நிச்சயமாலே அவங்க வந்து தேர் கோயிங் டு கோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ரிஷப் பந்த். எனக்கு என்ன தோணுன்னா, ரிஷப் பந்த்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த 25 crore மார்க் டச் பண்ணுறது கூட அந்த சான்ஸ் இருக்குது எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து நிறைய பாக்ஸஸ் ஸ்டிக் பண்ணிடுறாரு. இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டர், கேப்டன், விக்கெட் கீப்பர். ஸோ ஒரு 3 பிளேயர் ஒரு பிளேயருக்குள்ள மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் இந்தியன் கேப்டன் வேறு, அண்ட் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, ஒரு பெரிய பிராண்ட் வேறு, குட் கேரக்டர் டு ஹேவ் இந்த ஃபீல்டு வேறு. சிஎஸ்கே போவாங்களான்னு நினைக்கிறீங்க. ஆனால் சிஎஸ்கேக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த காசு இல்லை. ரொம்ப கம்மியான காசில் போகிறதுக்கு ரிஷப் பந்துக்கு வாய்ப்பும் இல்லை. அவங்க வந்து எனிவே எனக்கு அந்த மேட்ச் இட் ஓன்ட் பி அ மேட்ச் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இங்கேருந்து ஒரு கேப்டனும் இருக்க மாட்டார். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ விஷ் ஹிம் தி பெஸ்ட். பட் நான் நினைக்கிறேன் ரிஷப் பந்த், என்னோட கட் ஃபீலிங் வந்து ஆர்சிபிக்கு 2 விதத்தில் பார்ப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஃபேஃப் மாதிரி ஒரு கேப்டனை கண்டுபிடிச்சிடலாம், ஒரு ஸ்டீவ் ஸ்மித் இல்லைனா கோலியோட கேப்டன்சி கொடுத்துடலாம் அவங்க யோசிப்பாங்க. இஃப் தே கான் கெட், எப்படி அவங்க வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அவங்களுக்கு கிடைக்கும்ல அவங்களால அந்த ஆப்ஷனில், லாஸ்ட் மெகா ஆப்ஷனில். அதனால அவங்க ஃபேஃப் டூப்ளஸே கேப்டனாக போட்டாங்க அவரை வாங்கிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு 12 வருஷம் பண்ணுவாங்க. இன்னொரு யாரோ ஒரு சீப்பர் கேப்டனாக வாங்கிட்டு கேப்டனாக போட்டு கோலி அஃப்கோர்ஸ் வில் ஹேவ் அ வெரி பிக் சே இந்த டீம். இல்லைனா கோலி மைட் அவர்கிட்ட கேப்டன்சியை திருப்பி கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது இதில். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, ரிஷப் பந்த் டு ஆர்சிபி வந்து நடக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு ஏதோ ஒரு கீ பாயிண்டிங் அண்ட் பஞ்சாப் கிங்ஸில் வந்து வேறு விதத்தில் போவாங்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படி எனக்கு தெரியல, அந்த ஒரு ஃபீலிங் வருது, அவ்வளோதான். 51-49 சொல்லுவேன் பிட்வீன் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் ரிஷப் பந்த் மோர் தென் 25 crores அவர் போவார். அடுத்த வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து என்ன சொல்ல முடியும், எனக்கு வந்து அவர் வந்து ரீட்டைன் பண்ணாமல் இருந்தது ரெண்டு பார்ட்டிக்கும் ஒரு தப்பான டிசிஷனாக எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கும் ஒரு கேப்டன் தேவை, ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டர். அண்ட் இவருக்கும் ஒரு டீம் வேறு கேப்டன்சி அண்ட் அந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு குட் டீம் என்வாயன்மெண்ட் தேவை. இவர் வந்து என்ன ரூமர் போயிட்டுருக்குன்னா 18 crores மேலே கேட்டிருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஏன் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ கேகேஆர் வந்து 6 பிளேயர் ரீட்டைன் பண்ணிட்டு 69 crores ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, செலவழிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க ஆக்சுவலாக அவ்வளோ பே பண்ணல, அவங்க பிளேயர்ஸ்க்கு கம்மியான காசு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க 6 பிளேயர் ரீட்டைன் பண்ணதால 69 crores கழிச்சிரும் அவங்களோட இதில் இருந்து, பர்ஸில் இருந்து. நிறைய பேர் வீடியோலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஐபிஎல் ரிட்டன்ஷன் டைமில்.
லட்சக்கணக்கில் வியூவர் இருக்கிறது பேசிக்ஸ் கூட தெரியாமல் அவங்களுக்கு வியூ வாங்குறாங்க. எனக்கு தான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல நான் முழுசும். ஸோ இது எப்படி நான் இப்போ வந்து நிச்சயமாக அங்கே வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும். ஆனால் ஒரு என்னது யோசிச்சிருப்பாங்க, நம்ம வந்து ஸ்ரேயஸ் ஐயரை இது பண்ணிடலாம், ரீட்டைன் பண்ணிடலாம் 18 crores அண்ட் ரஸ்ஸில் விட்டுடலாம் தான் நான் நினைக்கிறேன். அங்கே வந்து பேச்சு போயிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து நீங்களே சொல்லுங்களேன், ஏன் அவங்க வந்து அவங்க பர்ஸில் இருந்து 69 crores கழிச்சிருவாங்க, ஆனால் அவளை செலவழிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் காசெல்லாம் அவங்க சேவ் பண்ண மாட்டாங்களே, என்ன இருக்குது அந்த காசு சேவ் பண்ணி. அப்போ தான் அந்த காசை செலவழிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருந்திருக்கும். ஆனால் கடைசி நிமிஷம் இந்த பிளான் வந்து வேலை செய்யாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருக்கலாம். அதனால இந்த பேக்கப் பிளானுக்கு போயிருக்காங்க, எப்படி பிரித்து கொடுத்துடலாம் காசுன்னு. ஸோ இதை என்னோட நான் நினைக்கிறேன் ஒப்பீனியனாக இருக்கும். அதில் உங்கள் ஒப்பீனியன் என் கமெண்ட்ஸில் போனீங்க ஏன் ஐயர் ரீட்டைன் ஆகலைன்னு. ஆனால் அவர் வந்து ஆப்ஷனில் 15 crores மேலே கூட போவாரான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. லாஸ்ட் மெகா ஆப்ஷன்லேயே அவர் 11.25 போனார். சரி, ஒரு 20% நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கூட ஓகே, ஒரு 14-15 crores டச் பண்ணலாம், அது வந்து நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 18 crores போவாரா, ஏன் எனக்கு அந்த டவுட் இருக்குன்னா, அவருக்கு திருப்பி கேட்க போக மாட்டார். அந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருச்சு, அங்கே எடுக்க மாட்டாங்க. எங்கே போகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த டீமுக்கெல்லாம் மிடில் ஆர்டர் பேட்டர் தேவை, ஆனால் எங்கே கேப்டன்சி தேவை அவருக்கு, யார் கேப்டன்சி தேவை, ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் தேவை, ஒரு ஆர்சிபிக்கு தேவை, நிச்சயமால் பஞ்சாப் கிங்ஸுக்கு தேவை. 3 டீமும் இவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் வந்து எனக்கு என்னென்னா, அங்கே ரிஷப் பந்த் போவாங்க, இல்லைன்னா அவங்க வந்து இன்னொரு கேப்டனுக்கு போவாங்க, லைக் ஒரு ஸ்டீவ் ஸ்மித், இல்லைன்னா ஒரு லெசர் நோன் கேப்டன் போவாங்க. எனக்கு என்ன தோணுது, ரிஷப் பந்த் போதான் நினைக்கிறேன் தப்பான டிசிஷன் நான் எடுத்துட்டேன். ஆனால் அவங்க வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஏன் போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, மிடில் ஆர்டர் பேட்டராக போவாங்க தவிர கேப்டனாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லக்னோ போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்ற எல்லா டீம்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் அவர் வந்து என்ன ஒரு 15-16 crores வந்து முடிஞ்சிடும். அதுக்கு மேலே யாருக்கும் அவ்வளோ டிமாண்ட் இருக்காது. அவர் வந்து என்ன, அவரோட ஸ்டாக்கும் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அவர் வந்து இப்போ கொஞ்சம் கான்ட்ராக்ட்லெஸ் பிளேயர் வேறு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்ல பிராண்ட் வேல்யூ இப்போது ஸ்ரேயஸ் ஐயருக்கு கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ரிஷப் பந்தை பார்க்குறீங்களோ, மிச்சம் மேலே இருக்கிறது இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அபிலிட்டி இருக்குது. ஒரு ருத்துராஜ் கைக்வாட் 18 crores, ஒரு சஞ்சு சாம்சன் 18 crores, இவரும் அந்த கேட்டகரியில் ஆமாம் போட்டுக்கலாம். ஆனால் இந்த ஆக்ஷனில் போவாரா, எனக்கு வந்து அது ரொம்பவே ஒரு என்ன சொல்லுவேன், சந்தேகம்னு சொல்லுவேன். ஏன்னா சப்போஸ் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரிஷப் பந்த் எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், அண்ட் ஆர்சிபிக்கு வந்து இப்போ ஒரு கேப்டன் தேவையில்லைன்னு தெரியல நம்மளுக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மற்ற பிளேயர்ஸ் போகிறதுக்கு. அவங்க 18 crores வரைக்கும் போகிறதுக்கு அவர் டிமாண்ட் இருக்கா எனக்கு தெரியல. ஏன்னா ஹி டஸ் நாட் பிரிங் ஸோ மச் டு த டேபிள் அட்லீஸ்ட் நவ். அதாவது அவர் அவ்வளோ வேல்யூ கொண்டு வரல டேபிளுக்கு. இப்போ நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க ஐயருக்கு. ஆனால் அவருக்கு வந்து ஏன்னா நீங்கள் பார்க்கணுன்னா ஆப்ஷன் வந்து நிறையா ஒரு சைக்கலாஜிக்கல் இது இருக்கும். நல்லா பண்ணியிருக்காரா, சரி பிராண்ட் வேல்யூ இருக்குது, நேம் இருக்குது. அந்த லாஸ்ட் மெகா ஆப்ஷனில் ஒரு நல்ல நேம் இருந்துச்சு அவருக்கு, நல்லா பண்ணிட்டு இருந்தார். இந்தியன் டீமில் இருந்தார், ODI டீமில் இருந்தார், T20 டீமில் இருந்தார். அவரை ஆக்சுவலாக வந்து இந்தியன் டீமில் ஃப்யூச்சர் கேப்டனாக ஆட்கள் பார்த்துருந்தாங்க ஸ்ரேயஸ் ஐயரை. ஆனால் அப்படியே ஒரு 3 வருஷத்தில் எல்லாம் மாறி இருக்கு. இப்போ அவருக்கு வந்து ஒரு BCCI கான்ட்ராக்ட் கிடையாது, கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோனாக இருக்கார். இந்தியன் டீமில் அவருக்கு வர வாய்ப்பே இல்லை அவருக்கு. இப்போ அந்த மாதிரி தெரியுது நம்மளுக்கு, பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ நிச்சயமாலே 18 crore போகிறதுக்கு யோசிப்பாங்க. சைக்கலாஜிக்கலி என்னடா இவர் போவாரா, இவ்வளோ எடுக்கிறதுக்கு யூஸ் இருக்கா இல்லையா. அதுக்கு மேலே நிறையா பிஆர் வேறு. KKR தான் வந்து எப்படி பிஆர் பண்ண போயிருக்கேன்னா, கம்பீர் தான் டீமை ஜெயிச்சு கொடுத்தாரு, கப்பை ஜெயிச்சு கொடுத்தாரு, இப்போ பிஆர் வேறு போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு 18 crores மேலே போக மாட்டார்னு என்னோட கருத்து. அதுக்கு அடுத்து நம்ம வந்துடுவோம் KL ராகுல். KL ராகுலுக்கு வந்து லக்கு வந்து மோசத்துலேருந்து மோசமாகிட்டே தான் போயிட்டுருக்கு. கஷ்டமாக தான் இருக்குது, ஃபீல் பண்ணணும்.
இந்த மாதிரி ஒரு நல்ல ஆளுக்கு இந்த மாதிரி நடக்கிறது. அவர் தப்புன்னு எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் லக் அப்படி தான். சம்டைம்ஸ் வந்து இந்த ரப் ஆஃப் த க்ரீன்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்லேயோ ஸ்போர்ட்லேயோ. அதாவது உச்சமாலே கேஎல் ராகுலோட இதில் போல் இப்போ வர இன்னொரு இன்ஜுரி பிக்கப் பண்ணியிருக்காரு ஆஸ்திரேலியாவில். டெஸ்ட் சைட்லேருந்து ட்ராப் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ நிறைய திங்ஸ் வந்து அவருக்கு நல்லா போல். சர்ஃப்ராஸ் கான் அவர் ஸ்பாட் எடுத்துட்டார் டெஸ்ட் நேஷனல் ஸ்குவாடில். இப்போ அவருக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரில. இன்கேஸ் என்னது ரோஹித் போகலன்னா அவருக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே இன்ஜுரி வர ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்லணும்னு தெரியல, கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவருக்கு வந்து இப்போ என்ன தேவைன்னா, ஒரு முன்னாடி சொல்லியிருக்கோம், எங்கே வந்து ஒரு சில் என்வாயர்மெண்ட், எங்கே ஒரு ப்ரெஷர் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு தேவை. எங்கே வந்து நீ போய் விளையாடுறா வந்து எப்படி தான் விளையாடு, உனக்கு வந்து எந்த ப்ரெஷரும் கிடையாது. எனக்கு வந்து ரெண்டே டீம் தான் அப்படி தோணுது. ஒன்று வந்து மும்பை இந்தியன்ஸ், நம்மளோட ஆர்க் ரைவல்ஸ். அடுத்து வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ். வேறு எங்கே போனாலும் அந்த ப்ரெஷர் வந்து இருக்க போகுது. பெர்ஃபார்ம் பண்ணலையா உட்கார வேண்டியிருக்கும் அந்த மாதிரி. ஏன் எஸ்பெஷலி ஆர்சிபி நீங்கள் வந்து நிறைய பேர் கர்வாப்சியும் ஹோம் கம்மிங் இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறது நடக்கலாம். நடந்தாலும் அது லாஜிக்கில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்சிபியில் வந்து கோல்டியோட இன்டென்சிட்டி நீங்கள் மேட்ச் பண்ணணும். நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கும் போது பைத்தியம் மாதிரி இங்கே விளையாடலன்னா அவர் இச்ச மாதிரி லாஸ்ட் என்னது நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் திட்டு வாங்குவீங்க, ட்ராப் ஆகிறதுன்னு சான்ஸ் இருக்குது. சரி, ஸோ சொல்லிடுறேன். அந்த பிளே ஆஃப் மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ரொம்ப ஒரு வேறு லெவல் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் வேறு லெவல் சைக்கலாஜிக்கல்லையும் அது ரொம்ப டயரிங்காக இருக்கும். அண்ட் நிறைய ப்ரெஷர் போடும், பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். என்னது அப்படியே என்னது இன்டென்ஸாக சண்டை போடுற மாதிரியே அக்ரெசிவாக இருக்கணும். அண்ட் எனக்கு வந்து அது வந்து நடந்தால் அது வந்து கேஎலுக்கு நல்லா இருக்காது கெரியருக்கு. இப்போ வந்து எங்கே போகணுன்னா அவருக்கு ஒரு இடத்துல போயிட்டு கொஞ்சம் காம் பண்ணி அவரோட பேசிக்ஸ் அண்ட் அவர் வந்து எப்படி ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயரோ அந்த கோருக்கு அவர் ரூட்டுக்கு திருப்பி போகணும். எங்கே ஆரம்பித்தாரோ அந்த மாதிரி அந்த லெவலுக்கு போகணும் அவர். எனக்கு வந்து அது வந்து ஒரே இடம் தான் தோணுது, அது வந்து சிஎஸ்கே அண்ட் இல்லைனா மும்பை இந்தியன்ஸ். வேறு எங்கே போனாலும் எனக்கு வந்து அவருக்கு ரொம்ப தப்பாக ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ப்ரைஸ் பாயிண்ட் வந்து இப்போ மெகா இந்த ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா மோக்கா அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா 18 crores போகிறாரு. இவர் அஸ்வினோட மோக்கா ஆப்ஷனில் போனார்னு நினைக்கிறேன். அண்ட் நானும் யோசிச்சேன், என்னென்னா டீம்ஸுக்கு காசு இருக்கு ஏன் போக மாட்டாங்க என்ன. பட் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் ஒரு 20 கோடி தான் இருந்துச்சு. அண்ட் நிறையா அண்ட் எல்லா டீமுக்கும் 6-8 பிளேயர் தேவைப்படுச்சு இன்னும் ஆல்மோஸ்ட். அண்ட் ஸ்பின்னர்ஸே வரல இன்னும் அந்த இதில். அதுக்கும் மேலே வந்து விக்கெட் கீப்பர்ஸ் நிறைய பேர் வரலை. அப்புறம் கொஞ்சம் அன்கேட் பிளேயர்ஸ் வரலை. அண்ட் பேஸ் பவுலர்ஸ் வரலை யாருமே. எல்லாம் மார்க்கி பவுலர்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இப்படி போகாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் 18th ஏன்னா அவங்க வந்து அந்த இனிஷியலி அவங்க கொஞ்சம் பிளான் பண்ணியிருப்பாங்க எல்லாம், ஆனால் யோசிச்சிருக்க மாட்டாங்க. எனது கீழே வர பிளேயர்ஸ்க்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் முதல்ல வர்றதுக்கும் பின்னாடி வர்றதுக்கும். இப்போ ஜாஷ் ஹேசல்வுட்லாம் அந்த இதில் வரவே இல்லை அவங்க இதில். எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காரா, மார்க்கி பிளேயரில் இருக்காரா ஜாஷ் ஹேசல்வுட்? இல்லை, அவர் மார்க்கி பிளேயரில் கிடையாது. ஸோ ஒரு இங்கிடி வரலை, ஹேசல்வுட் வரல, கெட்ஸியா வரலை. ஆனால் அதுக்குள்ளே நிறைய காசு செலவழிச்சிட்டாங்க இவங்கெல்லாம். ஸோ ஜாஃப்ராச்சர் இல்லை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பென் டக்கெட், ஜாஷ் இங்கிலீஷ், இவங்கெல்லாம் வரலன்னு நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் அவங்க கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமே. ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. ஸோ அதை பேசிகிட்டு இருக்கும்போது பார்க்கலாம். இன்னொன்று என்னென்ன, ஸோ அதனால நாங்கள் நினச்சோன்னா வந்து 18 crores போக மாட்டார். ஒரு 10 to 12 crores போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹை சான்ஸ். பட் ஆப்ஷன் சொல்ல முடியாது. சில டைம்ஸ் அதுக்கு மேலேயும் போகலாம். ஆர்டிஎம் இருக்குது, ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ். எனக்கு வந்து சிஎஸ்கே வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக
அவர் மேலே பிரேக் த பேங்க் பண்ணிவிட்டு அப்புறம் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு மெதுவாக அங்கங்கே ஒரு சின்ன பேஸ் பவுலரும் ஸ்பின்னரும் எடுக்கிறோம். அப்படி தான் நான் பார்ப்பேன். ரைட். ஸோ கேஎல் ராகுலையும் கவர் பண்ணிட்டோம். அடுத்த மார்க்கி பிளேயர் வந்து குயிக்காக பார்த்துடலாம். செஹல். எங்களோட விஷ் சிஎஸ்கே சேர் எடுப்பார். ஆனால் சேல் போக மாட்டான்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து பெரிய காசு போகிறார் இந்த வருஷம் ஐபிஎல்லில். நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு லெக் ஸ்பின்னர் தேவை. அவருக்கு லாஸ்ட் சீசன் அவ்வளோ நல்லா இல்லை, ஆனாலும் ஒரு ஹை சான்ஸ் இருக்குது யூசி சேலுக்கு டச் த 10 crore மார்க். அப்புறம் அர்ஷ்தீப் சிங் 18 கோடி போகிறாரு மிச்சமாலே, 15 கோடி போகிறாரு மிச்சமாலே. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே அந்த ரிலேஷன்ஷிப் உடையலைன்னா, இல்லைன்னா ஒன்று ராயல் சேலஞ்சர்ஸ் போவார், இல்லைன்னா அவர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி யார்கிட்ட காசு இருக்கோ அங்கே போயிடுவார். ஆனால் பெஸ்ட் பையாக இருக்க போகிறார் அந்த மார்க்கி செட்டில் அர்ஷ்தீப் சிங். எனக்கு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கார் ரைட் நவ். ககிசோ ரவாடா மும்பை இந்தியன்ஸ் நிச்சயமாலே அவருக்கும் மிச்சல் ஸ்டார்க்கும் போகிறாங்க. அந்த மார்க் ஆப்ஷனில் யார் இந்த மும்பை இந்தியன்ஸை மிச்சல் ஸ்டார்க் எடுத்தாரோ செமையாக பண்ணாங்க. எனக்கும் தோணுது அவங்களுக்கு எப்போவுமே அப்படி பிடிக்கும். ஒரு பும்ரானா அடுத்த சைட்லேயும் ஒரு நல்ல பிளேயர் தேவை. ஸோ அவங்க வந்து ரபாடா, ஷமி, சிராஜ். மும்பை இந்தியன்ஸ் வந்து பைத்தியக்காரத்தனமாக அந்த 3 பிளேயருக்கும் போகிறாங்க. இப்போயே எழுதி வாங்கிக்கோங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அர்ஷ்தீப் சிங் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க நினைப்பாங்கன்னா 20 கோடி கொடுத்து 8 ஓவர் அப்படியே அடகு வச்சிடலாம், இதுக்கு மேலே நீங்கள் விளையாடுகிற 12 கோடி இல்லை, எங்களுக்கு தெரியும் ஒரு 3-4 ஒரு பிளேயர் வேறு இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியாத ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள போட்டு நாங்கள் ஓட்டிடுவோம். அவங்க வந்து ஹையாக போகிறாங்க இந்த மாதிரி. அண்ட் ஏன் சென்னை இது மாதிரி பண்ண முடியாதுன்னா, பத்திரனா வந்து ஒரு 4 ஓவர் பும்ரா மாதிரி கேரண்டி கிடையாது, இன்ஜுரி ஃப்ரீயும் கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு செஹலுக்கு போகிறதுக்கு பெட்டராக இருக்கும். நான் செஹல் வந்து அவங்க நம்ம பிச்சில் ஒரு பெரிய எக்ஸ்ஃபேக்டராக இருப்பார். ஸோ அந்த மாதிரி லாஜிக் தான் சிஎஸ்கே வரணும் வித் செஹல். ஸோ அர்ஷ்தீப் சிங் 15 crores போவார். மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு 10 to 12 crores போயிடுவார். லியம் லிவிங்ஸ்டன் 10 கோடி நிச்சயமாக போவார். பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஆர்டிஎம் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து அவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் போவாரா, ஏன்னா அவங்க வந்து வில் ஜாக்ஸ் வர ட்ரை பண்ணுவாங்க. பிட்வீன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் ஆர்டிஎம் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் முகமது ஷாமி, குஜராத் டைட்டன்ஸ் ஆர்டிஎம் பண்ணியே ஆகணும். அவர் விடக்கூடாது. ஆனால் 10.5 crores 10 கோடிக்கு போயிடுவார். முகமது சிராஜ் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, அவங்க நல்லா ஃபார்மில் இல்லை, கொஞ்சம் டிப்பாக இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, முகமது சிராஜ் ஒரு 7 கோடி போவார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தப்பான இது தான், ஆனால் அவருக்கு டைமிங்கும் தப்பாக இருக்குது. டேவிட் மில்லர் 5 கோடி போவார், சென்னைக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜிடி திருப்பி வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அவர் ஃபார்ம் ரொம்பவே மோசமாக இருக்குது. லாஸ்ட் 1 இயராக நல்லா பண்ணவே இல்லை எங்கேயுமே. மேபி ஒரு 5 கோடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டேவிட் மில்லருக்கு. பட் அதுக்கு மேலே போக மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எங்கே லக்னோ போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு மில்லர் ஒரு பேட்டர் தேவை. ஜிடி திருப்பி போவாரா, சீப்பாக கிடச்சி தான் போயிடுவாங்க. ஆனால் ஆர்டிஎம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லா பிளேயர்ஸையும் கவர் பண்ணிட்டோம் மார்க்கி செட்டில். நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா, டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். சொல்லிட்டோ சிராஜ் வந்து எங்கே போகிறாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐ திங்க் ஆர்சிபி வந்து திருப்பி வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஷமி வந்து ஜிடி போவார். கேஎல் ராகுல் சிஎஸ்கே ஒரு எம்ஐ. லியம் லிவிங்ஸ்டன் பஞ்சாப் கிங்ஸ். யூசி செஹல் சிஎஸ்கேன்னு சொல்லுவேன். ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் எப்படி ராகுல் சேருக்கு 9.5 crores கொடுத்து எடுத்தாங்களோ நான் நினைக்கிறாங்க திருப்பி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூசி செஹலுக்கு. மிச்சல் ஸ்டார்க் ஐதர் மும்பை இந்தியன்ஸ் ஒரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அர்ஷ்தீப் சிங் பஞ்சாப் கிங்ஸ், இல்லைனா நிச்சயமாக பஞ்சாப் கிங்ஸ் தான், அதில் சான்ஸே இல்லை. ககிசோ ரபாடா வந்து மும்பை இந்தியன்ஸ், லக்னோ, ஜிடி இல்லைனா பஞ்சாப் கிங்ஸ், இந்த 4 டீமில் எங்கேயாவது போயிடுவார். ரிஷப் பந்த் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா ஆர்சிபி போவார். ஆனால் லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா அவர் போடுறதுக்கு வாய்ப்பு வந்து பஞ்சாப் கிங்ஸ் அதிகமாக இருக்குது.
ஸ்ரேயஸ் ஐயர் ப்ராப்ளி டெல்லி கேபிட்டல்ஸ் நான் நினைக்கிறேன். கேப்டன் தேவை அவங்களுக்கு. அண்ட் அதான் கான்வர்சேஷன் நடந்திருக்கும். ஜாஸ் பட்லர், நம்ம வந்து ரிஷப் பந்த் வந்து பஞ்சாப் கிங்ஸ்னு சொன்னோம், ஆனால் அவரை வந்து நம்ம ஆர்சிபியில் போட்டிருக்கோம். ஜாஸ் பட்லர் வந்து கேகேஆர் நினைக்கிறேன். ஐ திங்க் மோஸ்ட் லைக்லி கேகேஆர் போவார், கேப்டனாக போவார் நினைக்கிறேன். இதுதான் எங்கள் மார்க்கி செட் ஆஃப் டிஸ்கஷன் கைஸ். இங்கே தான் போவாங்க. அடுத்தது பார்ப்போம் ஈச் டீமோட ஐபிஎல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். லிங்க் இங்கே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணிடுறோம். சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி என்ன தேவை அதெல்லாம் போட்டிருக்கோம். ப்ளீஸ் போய் பாருங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். லவ் யூ ஆல்.